மாமா சீக்கிரம் வா, லெட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா கிட்ட இருந்தான்னு பாரு. இல்ல, ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து டியூ சீக்கிரமா கட்ட சொல்லி வந்திருக்கு. கண்ணியம்மா, அஸ்வதி கிட்ட இருந்துன்னு நினைச்சேன். யாருன்னு பாரு. மா வேகமா வாமா, ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்கு. அக்காவா இருக்கும், எடு எடு. ஹலோ ஹலோ, இது அஸ்வதியோட வீடு தானே? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் சவுதியிலிருந்து பேசுறேன். எனக்கு அஸ்வதியை பத்தின சில விவரங்கள் தெரியணும். சவுதியில இருந்து. ஹலோ, யாருங்க பேசுறது? என் பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா? அவ ஏன் பேச மாட்டேங்கிறா? அஸ்வதியோட அம்மாவா நீங்க? ஆமாப்பா. அஸ்வதி இங்க இருந்து கடைசியா உங்களுக்கு எப்ப ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? ஈஸ்வரா, அவளுக்கு என்னப்பா ஆச்சு? என் பொண்ணு குரலை கேட்டு மாசம் 5-6 இருக்கும்பா. வாரம் தவறாம என் வீட்டுக்கும் அவ புருஷன் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாளேப்பா. 2 மாசம் தவறாம பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தா. இப்போ ஃபோனும் இல்ல, லெட்டரும் இல்ல. அவன் நம்பருக்கு போட்டா எப்ப பாரு கிடைக்கிறது இல்ல. என் பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு? யாரு யாரு நீங்க? எனக்கு காசு பணம் ஒண்ணு வேண்டாம். என் பொண்ண பக்கத்துல வச்சு பார்த்தா போதும். ஹலோ. ரசாக் சொல்லுங்க. அப்படியா பேசுனீங்களா? அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அப்படியா? இங்க நம்ம பத்திரிக்கையில வந்த நியூஸ் பத்தி அவங்க கிட்ட சொன்னீங்களா? 5-6 மாசமா தான் பொண்ணோட விவரம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தாய் கிட்ட என்ன என்னன்னு பேச சொல்றீங்க? எது எப்படியோ நாளைக்கு நான் பரைடா போறேன். ஸ்ட்ரெயிட்டா ஸ்பான்சரோட வீட்டுக்கே போய் நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். கிடைக்கிற விவரங்களை எனக்கு அப்பப்ப சொல்லுங்க. சண்டே நியூஸ்ல இதை போடலன்னா உனக்கு தலையே வெடிச்சிருமே. ரசாக், ஒரு 3 காலம் ஃபில்அப் பண்ற மாதிரி ஏதாவது நியூஸ் இருந்தா கொடுங்க. வர வேண்டிய விளம்பரம் வரல. நான் ஒரு சாதிக் பாஷா மேட்டர் சொன்னல, அதையும் போட்டுரு. சே, நான் அடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பத்திரிக்கைக்காரனே சாதிக் பாஷா நியூஸை போட பயப்படுறான். அதான் பெரியவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் வந்தாச்சே. இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? இனிமேல் கேம்ப்ல வச்சிருக்க முடியாது. இங்க இருந்து ஊருக்கு அனுப்பலாம்னா திருப்பி அனுப்ப வேணாம்னு அவங்க பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க. அப்படியா? ஏன்? நல்லா பாருங்க, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கான். 4 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை இவன் ஒரே ஆளை சாப்பிட்டு எங்களெல்லாம் பட்டினி போடுறானே. உப்பும் புளி இல்லாமல் சாப்பிடவே வெறுப்பாக இருக்கு. இது வெறும் சக்கையை திங்கிற மாதிரியே இருக்கு. அது சரி, என்னை விட்டுட்டு ஒரேடியாக போயிட்டீங்கல்ல. ஒரு பிரியாணி வாங்கி தாங்கன்னு சொல்லி 3 நாள் ஆச்சு. ஒருத்தனம் மதிக்க மாட்டேங்கிறான். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியான சாப்பாடு இல்லாமல் என்னால் அங்கே இருக்க முடியாது ரசாக்கு. என் கையில் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போ. போறப்ப சிகரெட்டுக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டு போ, புரிஞ்சுதா? எங்க கிளம்பிட்டியா? இந்த கால் கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் டிபோர்டேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை சரி பண்ணிக்கலாம். நான் ஊருக்கு போறத பத்தி சொல்லல, பிரியாணிக்கு மறக்காம காசு கொடுத்துட்டு போன்னு சொல்ல வந்தேன். சரி. வர வெள்ளிக்கிழமை கேம்ப்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்குண்ணே. கம்பெனி ஆள் இல்லாம வேற ஒருத்தனை பார்த்தா ஏன் வேலை போயிருண்ணே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சார், நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். பாஸ்போர்ட் இல்லாத ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்து நானா மேல இருந்து கீழே குதிக்க சொன்னேன்? தெரியாம நடந்துருச்சு. ரசாக் அண்ணன் எதுவும் செய்யலனா அவனத்துக்கு நாங்களே வெளியே போட்டுரும்ண்ணே. என்ன ரசாக் அண்ணனுக்கு வேஸ்ட் பொருள் அள்ளிட்டு போறதா வேலையா? வாங்கண்ணே போலாம். ரசாக் அண்ணன் என்ன கைவிட்டு போறீங்க? நீங்க ஒரு 2 நாள் அவர் அங்கேயே தங்க வைங்க. அதுக்குள்ள அவருக்கு ஒரு வழி கிடைக்காமல போயிடும். روح من هنا، ما ابغي اسمع شيء. هذه الخدامه اساءت لسمعتي. روح روح. साहिद लौकी हरत में निंदी लासम हना यरफ أنا يجي من سفرة. لا تتكلم ولا كلمة. ما أبغي أسمع شيء من المليباري. எனக்கு அரபி தெரியாது நினைச்சிட்டு எப்படி எல்லாம் திட்டுறான். நீ இந்தியாவுக்கு போக இஞ்சி மூக்கு உடைக்கிறேன். وإلا أبلغ الشرطة. Get lost. அண்ணே, ஏதாவது துப்பு கிடைச்சதா? மரியாதை தெரியாதவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டாயா என்ன? திருடு போனது அவன் பணம் நகை தானே, குறைக்க தான் செய்வான். இவனோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏற்கனவே இங்க வேலை செஞ்ச யாராவது ஒருத்தர் நம்ம கை கிடைச்சானா நமக்கு வேண்டியதெல்லாம் கறந்தலாம். கிடைச்சா என்ன, அந்த அஜித் மேனனுக்கு இன்னொரு கவர் ஸ்டோரி கிடைக்கும். ஓ பாக்கெட்ல இருக்கிற பணமும் செலவாகும்.
அஜித்துக்கு வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக மட்டும் நான் இங்கே வந்து பார்க்கல வரதா. ஒருவேளை அஸ்வதி நிரபராதியாக இருக்கலாம் இல்லையா? அந்த பொண்ணு மிஸ் ஆனதுக்கான காரணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். أنا إنسان محترم ما أبغي أخرب اسمي بسبب سايق أو خدام وما أبغي أدخل الشرطة بس عندي صلاحية أجازيكي أنا كفيلك. انت مسلمة الله ما يغفر لك اللي عملتيه. أنت لو خربتي سمعتي أنا أترك عشان أنت معنا من 10 سنين. ايوه ما أبغي أشوفك هنا ثاني. روح من هنا ولا أسلمك للشرطة. اللي جوا ما تعطيني حتى مويه. ஃபாத்திமா, அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. அக்குல், நோ ஃபுட் ப்ராப்ளம். அக்குல், رحيمة هنا وإلا أنت في مشكلة. நான் தான் பிரச்சனை வரும்னு ஏற்கனவே சொன்னேன்ல. நீங்க 2 பேரும் தான் கேட்கல. ஹலோ உஸ்மானா? ஹலோ தங்கச்சி, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு தண்டனையும் கிடச்சிருச்சு. இப்போ என்னோட கவலையெல்லாம் அந்த ஃபாத்திமா பொண்ணை பற்றி தான். அந்த ராட்சசனுங்க அவளை கொல்லாமல் விட மாட்டானுங்க. அதுக்குள்ளே அவளை நீ அங்கேருந்து தப்பிக்க வச்சிரு. அவளுக்கு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருவேன். அங்கேருந்து தப்பிக்க நீ தான் ஏதாவது உதவி செய்யணும். தப்பிச்சு போகணுமா? எப்படி எங்களால் முடியும்னா? இப்போ தப்பிச்சா யாருக்கும் தெரியாது. நான் வீட்டுக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். ப்ளீஸ்மா தங்கச்சி, கொஞ்சம் உதவி பண்ணு. உங்கள் ரூமில் ஏசி இருந்த இடத்துல பலகையை வச்சு தான் அடைச்சிருக்காங்க. அது வழியாக குதிச்சா பின்னாடி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். நான் அங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஃபாத்திமா கிட்ட ஃபோனை கூட, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். هلو عثمان. أنت عارفة قولي اتكلمي. எனக்கு தெரியாது. ليش عثمان اتصل أنت بالليل؟ ما تحتاجين الجوال. انزل ليش ما خبرتيني؟ كنت بطرش الدراوين والله. خلاص اوكي يلا لا تتأخري. يلا باي. அடா, ஆத்துல யாரோ விழுந்துட்டாங்கப்பா. அதான் நம்ம ராதாகிருஷ்ணன்.